அனைவருக்கும் வணக்கம். உங்கள் செயல மதுரகாளியம்மா பேசுகிறேன். எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கேன்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி பூஜை இருக்குது. அன்றைக்கி சிவராத்திரி பூஜையில் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு சிவனுக்கு இங்கே நான் கோயிலில் பூஜை பண்ணுறேன். பூஜை பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வெளியே என்னோடய பர்சனல் விஷயமா நான் வெளியே போகிறேன். எங்கே போகிறேன்னா இதுக்கு போகிறேன், ராமேஸ்வரம் தாண்டி உத்தரகோசமங்கை போகிறேன். உத்தரகோசமங்கையில் எனக்கு ஒரு முக்கியமான மறக்க முடியாத நாள். அந்த நாள் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்லது நடக்குன்ட்டு கடவுள் மேலே பிரார்த்தப்பட்டு நான் போகிறேன். கண்டிப்பாக என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, என் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் அங்கே தான் தெரிய போகுது. ஸோ நீங்கள் அங்கே வந்து என்னை பார்க்கலாம். உத்தரகோசமங்கையில் என்னை கண்டிப்பாக சந்திக்கலாம். அங்கே வரவங்க வரலாம். ராமேஸ்வரம் தாண்டி உத்தரகோசமங்கை போகிறேன். சிவன்ராத்திரி அன்னைக்கு 10 மணிக்கு இங்கே பூஜை போட்டுருவேன். 10க்கு 9 மணிக்கு இங்கே பூஜை போட்டுருவேன். காலையிலே நேரமாக கிளம்புறேன். நேரமாக கிளம்பி உத்தரகோசமங்கையில் ஹால்ட் அன்னைக்கு பூரா அங்கே தான் இருக்க போகிறேன். என்னோடய வாழ்க்கைக்கு ஆரம்பம் அங்கே தான், முடிவும் அங்கே தாங்கிற மாதிரி என் வாழ்க்கைக்கு ஆரம்பம் அங்கே தான். மீண்டும் என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும், பக்தர்கள் நல்லா இருக்கணும், சின்ன ஒரு பிரார்த்தனை. கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில விஷயங்கள் என்னை பற்றின விஷயங்கள் வரும். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் வரப்போகுது. அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். இதை ஞாயிற்றுக்கிழமை வாக்கு இல்லை, தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை யாரும் வர வேண்டாம். செவ்வாய்க்கிழமை வந்துடுங்க. செவ்வாய்க்கிழமை என்னால் ரொம்ப ஓவராக வந்து யாரும் திரும்பி போக வேண்டாம். காலையில் நேரமாக வந்து பேர் எழுதிட்டு, லோக்கலில் இருக்கிறவங்க பேர் எழுதிட்டு இங்கே இருக்கிறவங்க தான் எழுதுங்க. தயவுசெய்து வெளியூரில் வந்தவங்க நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம். நீங்கள் எழுதிட்டு நீங்கள் போயிட்டு மத்தியானம் வர்றது, சாயந்தரம் வர்றது வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்பிச்சுட்டு தான் இருப்போம். வாக்குக்குன்னு வந்துட்டால் நீங்கள் இந்த இடத்துட்டு போக வேணாம், இங்கே இருங்க, இருந்து நல்ல முறை வாக்கு கேட்டு போங்க. நாங்கள் உங்களை வர வேண்டாம்னு சொல்லலை, சரிங்களா? இதை முதல்ல தெரிஞ்சுக்க. கூட்டம் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது முதல்ல ஞாபகம். இன்றைக்கி இந்த ஆன்மீக பயணம் போகுதுன்னா அது மதுரகாளி நம்பி தான். யாரும் எனக்கு கை தூக்கி கொடுக்கல, யாரையும் என்னை பார்த்துக்கல. ஸோ இனிமேலாவது நம்ம நல்ல வாழ்க்கை, நல்ல புத்தி, நல்லா பொழைக்கிறேன்ட்டு மதுரகாளி மேலே வார்த்தை போட்டு நான் மீண்டும் என்னோடய வாழ்க்கையை துணைக்கி நான் கண்டிப்பாக தேடி என்னுடைய ஈஸ்வரனை பார்க்க போகிறேன். கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி. இதுபோல் எல்லா தகவலும் தெரிஞ்சுக்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட், உங்கள் ஆதரவு தான் இருக்குது. அனைவருக்கும் நன்றி.